என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசி திரு ஜெயரஞ்சன், ஒரு ஆட்சி மாறுகிற போது பெனசீர் பூட்டோ கூட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னது நினைவுக்கு இருக்கிறது. அந்த நாட்டிலிருந்து வெளியேறி இருந்தபோது இந்தியாவில் இயல்பாக ஒரு தேர்தல் நடக்கிறது, கோடிக்கணக்கானவர்கள் வாக்களிக்கிறார்கள், ஆட்சியில் இருந்த கட்சி வீட்டுக்கு போகிறது, எதிர்கட்சி ஆட்சிக்கு வருகிறது, அது இயல்பாக அந்த ஆட்சி மாற்றம்ன்றது நடக்கிறது. எங்கள் நாட்டில் அப்படிலாம் இல்லைன்னாங்க. ஆனா ஆட்சி மாற்றம் என்பது ஆட்கள் மாறுகிறார்களே தவிர கொள்கைகள் தொடரும். ஒரே கொள்கைகள் தான், அது வெளியுறவு கொள்கையானாலும் பொருளாதார கொள்கையானாலும் ஒரே மாதிரியான கொள்கைகள் தான் தொடரும். அணுகுமுறையில சின்ன வித்தியாசம் அப்படின்றதான் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு குஜராத் வளர்ந்த மாநிலம், அந்த வளர்ச்சியை இந்தியா முழுக்க ஒரு வளர்ச்சியாக காட்டுவார். அங்க எப்படி ஒரு மாநிலம் வளர வைச்சாரோ அதே மாதிரி இங்க இந்தியாவையும் ஒரு வளர்ந்த நாடாக ஆக்குவதற்கு பாடுபடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்ப குஜராத் மாடல்ன்ற ஒன்றை பின்பற்றி அவர் இந்தியா முழுவதையும் அந்த வளர்ச்சியை ரெப்ளிகேட் பண்ணணும்னு சொன்னா அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதுல என்னென்னலாம் அவருக்கு முதலமைச்சரா இருந்தவர் 10 ஆண்டு காலம் இருந்தவர்ன்ற முறையில அவருக்கு என்னென்ன அனுபவங்கள் கை கொடுக்கும்? முதல்ல அந்த மாடல் நம்ம இந்தியா முழுக்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சரியான ஒரு கேள்வி வருது. ஏன்னா குஜராத் மாடல் ஒன்று, அது கவுண்டராக நம்ம இன்னும் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு மாடல்னு ஒரு மாடல் இருக்குது, கேரளா மாடல்னு ஒரு மாடல் இருக்குது. எந்த மாடல் நம்ம தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் போக போகிறோம் அப்படிங்கிறதே இவர் எந்த ஃப்ரிக்ஷனும் இல்லாமல், மற்ற ஸ்டேட்ஸோட எந்த ஃப்ரிக்ஷனும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட்டை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் மாடலை பற்றி ஒரு விவாதம் வேணும். என்ன விவாதம் வேணும்னாக்கா, இப்போ சுரேஷ் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, எல்லாரையும் உள்ளடக்கி ஒரு வளர்ச்சி வேணும் அப்படின்னு சொன்னால், இப்போ அதை ஒரே ஒரு குறியீடை மட்டும் வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய குறியீடுகள் இருக்குது. எந்த குறியீடை படி பார்த்தாலும் குஜராத் அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியான ஒரு மாநிலம் இல்லை அப்படிங்கிறத பல விவாதங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதில் இப்போ மனிதவள குறியீடு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 9வது இடத்துல இருக்கிறது குஜராத் மாநிலம். அந்த மாநிலத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸை இப்போ கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்தியா முழுக்க தமிழ்நாடு, கேரளா போன்ற 1ஆம் இடத்துல 2ஆம் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய கதி என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. அதனால் அது ஒரு பிரச்சனை இருக்குது. 2வது பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் இப்போ வெளியில் போகக்கூடிய யூபி அரசுக்கும் பாஜக அரசுக்கும் பொருளாதார கொள்கைகளை பற்றி பெரிய அளவில் ஒன்றும் வித்தியாசம் இருக்கிறத நான் பார்க்கல. 2 பேருமே ஒரு நியோ லிபரல் அஜெண்டாக்குள்ள தான் வேலை செய்ய போகிறாங்க. அதுதான் அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த தொழிலை முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, எந்த தொழிலுக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறதில்ல, அல்லது செயல் வடிவத்தில் எவ்வளோ வேகமாக செயல்பட போகிறாங்க, எவ்வளோ வேகமாக செயல்பட போகிறதில்ல அப்படிங்கிறதுல தான் சில மாறுதல்கள் இருக்கலாம். ஏன் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் யூபிஏ 1 யூபிஏ 2 ரெண்டுமே அலையன்சஸோட சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது காங்கிரஸ். இப்போ பிஜேபிக்கு அந்த மாதிரி ஒரு தேவையில்லை, அதுக்கு ஒரு இது இருக்குது. 2வது பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் சேகர் சொன்ன மாதிரி, மோடி அவர் பக் ஸ்டாப்ஸ் ஹியர், நான் தான் எல்லாத்துக்கும் இறுதி முடிவு என்னது அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் அந்த ஸ்டைல் ஒரு அட்டாக்ரட்டிக் ஸ்டைல் மாதிரி எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு கேபினெட்டுங்கிறது தான் ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு சங்கதியை தவிர ஒரு பிரைம் மினிஸ்டர் கிடையாது. முதல்ல இந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுங்கிறத ஒரு பெரிய பூதத்தை உருவாக்குறது இருக்குல்ல, செயல்படுத்துறதுக்கு வேணா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கலாமே தவிர முடிவுகள் எடுக்கிறது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுங்கிறது சங்கதி வேலைக்காவாத சங்கதி. அது ஒரு டெமோக்ரஸியில் நடக்கக்கூடாத சங்கதி. ஒரு கேபினெட் தான் முடிவு பண்ணணும். கேபினெட் தான் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளடக்கிய ஒரு சங்கதி. ஒரே ஒரு ஆள் மட்டும் முடிவு பண்ணணும்னு சொல்றது சரியாக இருக்காது. ஆக அது ஒரு சேலஞ்ச் இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. அது அந்த மாடலை ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா, அது இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக சார்பான ஒரு செயல் வடிவத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு இதுவா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குஜராத் மாடல், குஜராத்ல இருந்து அவர் கற்றுக்கொண்ட பாடங்களை இந்தியா முழுக்க செயல்படுத்த முடியுமா, செயல்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குஜராத் மாடல் இவர் உருவாக்குனது கிடையாது. அதே ஒரு பெரிய மாயை. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது தொடர்ந்து முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஆரம்பத்தில் இவர் உருவாக்கலனாலும் நிர்வாகத்தில் ஒரு அனுபவம் குஜராத் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இந்த மாநிலங்கள் எல்லாம் தொழில்துறைக்கு மிக அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்ப காலத்திலேருந்தே அதுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை குறைக்காம வச்சுக்கிட்டே இருந்திருக்கிற ஒரு 3 மாநிலங்கள் இது. அந்த மாநிலத்தை பீகார்ல போய் நான் யூபியில போய் உருவாக்க போறேன் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அவ்வளவு சாமானியமா 5 வருஷத்துலாம் கூட உருவாக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூபியில் இருந்த தொழில்களும் மூடப்பட்டு விட்டது ஏற்கனவே. அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கிற ஒரு சங்கதி. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, யூபியிலும் பீகாரில் நம்ம காணக்கூடிய வளர்ச்சி என்பது பெரும்பான்மை எப்படி நடந்துகிட்டு இருக்கு இப்ப கடந்த 10 வருஷங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெமிட்டன்சஸ்ல இருந்து வரக்கூடிய வளர்ச்சி தான் அது. அவங்களே தொழில இருந்து விவசாயத்துல இருந்து எந்த வளர்ச்சியும் அவங்க இது வரைக்கும் பார்க்கல. ஆக குஜராத்தில் அடைஞ்ச வளர்ச்சி இப்ப நர்மதா வந்தது, நர்மதால தண்ணி வந்தது, அந்த தண்ணியினால விவசாயம் வளருது. 2வது எலக்ட்ரிசிட்டியில் அவர் செஞ்ச டிஸ்ட்ரிபியூஷன்ல ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், அந்த மாற்றங்கள்னால அந்த எலக்ட்ரிசிட்டி அவங்களுக்கு சஸ்டைனபிளா அந்த பேசிஸ்ல கிடைச்சிருக்குது.
புதுசா உற்பத்தி இல்ல, டிஸ்ட்ரிபியூஷன்ல பண்ண சேஞ்சஸ்னால. ஆக இது ரெண்டும் நடக்கிறத வந்து மற்ற மாநிலங்கள் முழுக்கவும் அதை கொண்டு வர முடியுமா? எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா மீட்டரே இல்லை யூபிலையும் பீகார்லையும் எலக்ட்ரிசிட்டிக்கு. அந்த வந்து அங்க 10 வருஷம் செஞ்சதை வந்து இங்க 5 வருஷத்துல செஞ்சு முடிக்க முடியுமா? இந்த மாதிரி மாநிலங்கள்ல எவ்வளவு பின்தங்கி இருக்குது அந்த மாநிலங்கள். இந்த வருஷத்துல முடிக்க முடியுமோ இல்லையோ அதுக்கான ஒரு நல்ல தொடக்கத்தை தரலாம். அந்த அனுபவம் இருக்கு அவங்களுக்கு. இல்ல ஒரே ஒரு கிளாரிபிகேஷன், அந்த பக் ஸ்டாப்ஸ் ஹியர் அவர் சொன்னாரு கேபினெட் தான் முடிவு எடுக்கணும், பிரைம் மினிஸ்டர் எடுக்க கூடாதுன்னு இல்ல. போன அரசாங்கத்துல வந்து கேபினெட் இல்லாட்டி குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எடுத்த முடிவை வந்து ஸ்பெக்ட்ரமை வந்து ஆக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை மாத்தி ஒரு கம்யூனிகேஷன் மினிஸ்டர் அதை வேற மாதிரி முடிவு எடுத்தாரு. கோல ஆக்ஷன் பண்ணணும் பிரைம் மினிஸ்டர் சொல்ல அதை அவங்க அங்க அவருக்கு அடியில் இந்த மினிஸ்டர்ஸ் வேற மாதிரி முடிவு எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இந்த கவர்மெண்ட்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த விஷயத்துல தான் நான் சொல்றேன், அதாவது ஒரு கேபினெட் எடுத்த முடிவை பிரைம் மினிஸ்டர் மூலமா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போது அதை மாற்றக்கூடிய அதிகாரம் வேற கேபினெட் மினிஸ்டருக்கு வராது. அது போன யூபிஏ கவர்மெண்ட்ல மாதிரி சிரிப்பா சிரிக்காதுன்னா என்னோட ஃபீலிங். ஒண்ணு குஜராத்ல என்னன்னா அதிகாரிகளுக்கு தனிப்படையான நிறைய அவருக்கு வந்து அதிகாரம் கொடுத்துட்டு அட்டானமி கொடுத்தாங்க. அட்டானமி கொடுத்துட்டு அக்கௌண்டபிலிட்டியும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த ஆஸ்பெக்ட் நல்லா வரவேற்கக்கூடியது. ஏன்னா ஒவ்வொரு இதுலயுமே பொலிட்டிக்கலா வந்து உள்ள இது பண்ணுன்றது வந்து பிரச்சனை. ஆனா அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் அப் பண்ண அதே நேரத்தில் அது டெமோக்ராட்டிக் அக்கௌண்டபிலிட்டி இருக்கா இல்லைன்னு ஒரு கேள்வி இருக்கு. அது டெமோக்ராட்டிக் இதுல வந்து மற்ற பொலிட்டிஷியன்ஸ் மூலமா கொண்டு வந்து எம்எல்ஏஸ் எம்பிஸ் மூலமா கொண்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா அங்க பங்கே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா சிஎம்ஸ் ஆபீஸ் ரிவ்யூ வந்து சிஎம் தான் பண்ணுவாரு. அந்த அடிப்படையில தான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸே ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சு. அதே மாதிரி போகும்போது தான் 2 அடிப்படை வருது. ஒன்னு என்னன்னா சமச்சீராண்மைன்றது வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. எல்லோருக்கும் சமமா போறது மட்டும் இல்ல, ரொம்ப பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு தனியா நீங்க போகணுன்றது அது வந்து குஜராத்ல இல்ல. ஃபுட் செக்யூரிட்டில இருந்து அவர்களுக்கு வந்து ரிசோர்ஸ் செக்யூரிட்டில இருந்து நிறைய இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த மாடலை மாத்திரம் அப்படியே நம்ம யூஸ் பண்ணோம்னா பண்ண முடியாது. ரெண்டாவது, ஏற்கனவே அங்க வந்து நல்ல ஒரு டெவலப்டான ஸ்டேட் அப்படி இல்ல. மற்ற ஸ்டேட்ஸ்ல அங்க அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனது. எல்லா ஸ்டேட்ஸ்லயும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ராங் இல்ல. அதனால அந்த மாடல்ல வந்து ஸ்ட்ரெயிட்டா எடுத்துட்டு போறதுல பிரச்சனை இருக்கு. அதாவது இப்போ சொன்ன கருத்துக்கள்ல விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும், உண்மை கரெக்ட். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், அதுவும் எல்லாம் சரி. இதெல்லாம் இன்டர் டிபெண்டன்ட் ப்ராப்ளம். அதாவது ஒரு ப்ராப்ளத்தை தனியாக அதில் செய்யப்படுத்த முடியாது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து பொருளாதார வளர்ச்சி இல்லை, எதிர்பார்க்குற அளவு பொருளாதார வளர்ச்சி இல்லை. ஸோ மோடி என்ன சொல்றாரு, நான் முக்கியமாக பொருளாதார டெவலப்மெண்ட் அதான் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. பொருளாதார வளர்ச்சி கொண்டு வரணும். பொருளாதார வளர்ச்சி எப்படி கொண்டு வர முடியும்? அதை கவர்னன்ஸ்ல தான் கொண்டு முடியும். தகுந்த நல்ல முறையில் ஆட்சி செய்யறதான் கொண்டு வர முடியும். அதுதான் அவரோட அடிப்படை தத்துவம். ரெண்டாவது, சில ஒரு தவறான கருத்துக்கள் வந்து மோடி ஒரு ஹிட்லரு, ஒரு ஆட்டோகிராட்டு, சர்வாதிகாரி, இதெல்லாம் ஒரு தவறு. நான் குஜராத்ல நிறைய வேலை பண்ணிட்டு இருக்கேன், நிறைய இண்டஸ்ட்ரியோட இது பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு மேல சொல்ல விரும்பல. தேர்தலுக்கு முன்னால் நிறைய பேசி இருக்கிறோம். அதெல்லாம் அந்த கடந்து வந்தாச்சு. அவர் நம்முடைய பிரதமர் 26ஆம் தேதி பிரதமராக பொறுப்பேற்க இருக்கக்கூடியவர். அவர் முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அவர் எதை செய்ய வேண்டும், நாடு அவரிடம் என்ன எதிர்பார்க்கிறது, அதை பற்றி பேசுவோம். அதுல வந்து அவரோட அணுகுமுறையை தெரிஞ்சுக்கணும். அவர் குஜராத்தில் அவர் என்ன சக்சஸ்க்கு மெயின் காரணமே என்னன்னா, அவர் வந்து அதிகாரிகள் இடத்த ஒரு சுதந்திரம் கொடுப்பாரு, மந்திரிகளுக்கு ஒரு சுதந்திரம் கொடுப்பார். தினமும் மந்திரியை மாற்ற மாட்டார், அதிகாரிகளை தினமும் மாற்ற மாட்டார். அவர் வந்து எப்படி பண்ணுவாருன்னா, கூப்பிட்டு ஒரு திட்டம் டார்கெட் கொடுப்பாரு. டார்கெட் கொடுத்துட்டு அவங்கள விட்டுருவாங்க பண்றதுக்கு. பண்ணிட்டு அப்புறம் ஃபாலோ, அதுவே சொல்லியிருக்காரு போன வாரம் ஒரு இன்டர்வியூல, நான் ஒன்றும் பெரிய உண்மையை செய்யவே இல்லை, நான் என்ன செய்யறேன், மீட்டிங் கூட்டுவேன், அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிடுவேன், நீங்க செய்யுங்கன்னு விட்டுடுவேன், அவங்க ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். மானிட்டரிங் இந்த ப்ராஜெக்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரியல் அட்மினிஸ்ட்ரேஷன். முதல் மந்திரியே போய் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதுலதான் ரொம்ப கெட்டிக்காரமா பண்ணாரு. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு நாட்டில் வழியை தவிர மக்கள் தங்கள்